ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனதருங்கிற அனிமையில் சீசன் 1 எபிசோட் 4. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பரிதாபமா இறந்து போயிருப்பா. அது எந்த ஒரு காரணத்தினால இறந்து போனா அதோட மர்மத்தால நம்ம கோவிச்சு கண்டுபிடிப்பானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு அவனோட போன் எடுத்து யாருக்கோ போன் பண்றான். ஆனா ரிங்கு போகுது போயிட்டே தான் இருக்கு. கடைசி வரையும் அந்த பக்கத்துல இருந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் வரா. சகாக்கி பாரா, இப்பனோட லங்ஸ் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, இருந்தாலும் நீ அந்த கொடூரமான விஷயத்தை கண்ணால பாத்துருக்க, அதனால உனக்கு அடிக்கடி முச்சி தண்ணல் வரும், பாத்து இருந்துக்க. அது நம்ம ஹீரோ சகாக்கி பாரா, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என் தம்பி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவனும் உன் கிளாஸ்ல தான் படிக்கிறானா. அவன் பேர் மிஸ்ஸுனோ டாக்குரு. அதோட அவன் நல்லா ஸ்பேஸ் கட் பாலும் விளையாடுவான். ஆமா, செக்அப் தானே வந்த? அதுக்காக வந்தேன். அந்த நர்ஸ் என்ன என்னோட ஒர்க்கிங் டைம் முடிச்சு, இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருக்கேன். என்னன்னு தெரியல. நான் உங்கள்ட்ட அப்படியே ஒரு விஷயம் கேட்கணும். அந்த ஏப்ரல் மாசம் செத்து போன அந்த பொண்ணோட விஷயம் நான் உன்கிட்ட சொல்றேன். மனசு போட்டு குழப்பிக்காத. ஏன்னா உனக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏதாச்சும் இன்னும் முடியாம கூட போலாம். இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனினா கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். அது நம்ம ஹீரோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது, என்ன நானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வேலை வந்தாலும் அந்த கொடையை பாக்குறப்பலாம் அவனுக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அதே நேரத்துல அந்த நர்ஸும் டியூட்டி முடிச்சு வெளில வர, நீங்க வீட்டுக்கு போல இனிமே போகணும், வரியா நம்ம லஞ்ச் சாப்பிட்டு போலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டு இருக்க. சுசியாகோ மிசாக்கி அந்த பொண்ணோட சொந்த ஏரியாவை. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என் தம்பிட்ட நான் அடிக்கடி பேச மாட்டேன், ஆனா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்ன விஷயம்? ஆனா அதுக்கு பதில் கிடையாது. என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அவனே எதுவுமே தெளிவா சொல்லல. பரவாயில்ல, ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன்னா எனக்கு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் என்னோட தம்பி ரொம்ப பயப்படுறான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். அதோட போன வாரம் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னது ஆக்சிடென்டா? அதுக்கு நம்ம ஹீரோ பழசல கொஞ்சம் நினைச்சு பாக்க. அந்த மிசாக்கிங்கிற பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? என்ன மிசாக்கியா? மிசாக்கி யாரு? அவ கிளாஸ் 3ல உள்ளவ. உன்னோட தம்பி அவனை பத்தி ஏதாச்சும் சொல்லிருக்கானா? அவ சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீ ஏதாச்சும் அடையாளம் சொல்லு, நான் அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன். அந்த பொண்ணு கண்ணுல ஐபேஜ் மாட்டி இருப்பான். சகாக்கி பேரா? அந்த மெயிங்கிற பொண்ணு உனக்கு பிடிக்குமா? அதுக்கு சகாக்கி பேரா? அதெல்லாம் இல்ல, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனால தான் நான் கேக்குறேன். இத கிட்ட அந்த என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த பொண்ணு விரும்புற, எனக்கு நல்லாவே தெரியுது. சரி சொல்லு, அந்த மெயிங்கிற பொண்ணுட்ட நீ என்ன வித்தியாசமா பார்த்த? அந்த பொண்ணு என் கிளாஸ்ல தான் இருக்கா. ஸ்டார்டிங்ல நான் என்னமோ அவளை எல்லாரும் புல்லிங் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவளை யாரும் புல்லிங் பண்ணல. அவளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. என்னது பயப்படுறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தெரியாத விஷயத்துக்குள்ள இன்னும் ஆளாவ கூட சொன்னாங்க. சரி, அது கூட அந்த பொண்ணு வேற ஏதாச்சும் சொன்னாலா? ஒன்னு சொன்னா கிளாஸ்ல இருக்க யாராலையும் என்ன பார்க்க முடியாது. அவ சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு அவங்களும் என்ன சொல்ற, என்ன நம்ப முடியல. அதோட இன்னொரு விஷயமும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை பத்தி ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ சவுத் மீடியா தானே கேக்குற? ஆமா, இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு சரியா தெரியல. அதுக்கு அந்த நர்ஸ் நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் தெய்வ கதை கேட்கற மாதிரியே இருக்கு. சரி, நான் வீட்டுக்கு போய் ஆகணும். அதோட முக்கியமா ஹாஸ்பிட்டல் செக்அப் வந்துரு அப்படின்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து வரான். அப்படி ரோட்ல நடந்து வரப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? அது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர. இன்னும் உனக்கு என்னாச்சு, உடம்பு சொல்ல அப்படி நம்ம இருமி காமிக்க. சரி, நான் கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்றேன். கேளு. கிளாஸ்ல ஒரு ரெட்டை ஜடை போட்ட ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அவ அவசியத்துல எதுவுமே சொல்ல மாட்டா. அதோட அவ பயங்கரமா ஆக்டிங் கூட பண்ணுவா. அதோட அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நீ போய் அவளை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துவல? கண்டிப்பா காப்பாத்துவேன். அதே நேரத்துல அங்க காத்து ஓவர் அடிக்க ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு இல்ல நான் சாக விரும்ப ஹீரோ அந்த டாக்ஸி போற பக்கத்துல இந்த பொண்ணு என்னன்னா முறைச்ச பார்த்தபடியே அவ போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வர, என்ன மறுபடியும் வந்துட்டியா? இந்த இடத்துக்கு முறையா ஒரு பையன் வந்திருக்கான். என்னால அதை நம்ப முடியல. நீங்க ஏதாச்சும் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல வேற ஏதாச்சும்? ஹலோ, நான் ஜூனியர் ஹை ஸ்கூல் படிக்கிறேன். நான் வேணா அந்த பொருளை வாங்கிக்கிறேன், ஆனா அதுக்கு நான் பாதி ரேட் தான் தருவேன். வேணா நீ சுத்தி பத்தி வேற ஏதாச்சும் பொருள் வாங்க, ஏன்னா இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகும். பேஸ்மெண்ட்டுக்கு போற மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்ல மறுபடியும் அந்த ஒத்தக்கல்ல இருக்கிற பொம்மையை பார்க்க, அதுக்கு பின்னாடி இவன் வர. நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஏதாச்சும் விஷயம் இருக்கா? நான் ஸ்கூல் முடிச்சிட்டு இந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போகும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. நீ ஏன் ஸ்கூல் வரதில்ல? ஸ்கூல் போக மாட்டியா? அதுக்கு அவளும் நான் நினைச்சா மட்டும்தான் நான் போவேன். சரி, அதெல்லாம் விடு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கிளாஸ் இப்ப எப்படி இருக்கு? அதுக்கு அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கிளாஸ் மொத்தம் பயத்துல இருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. என்னது இன்னும் ஆரம்பிச்சிருச்சு? ஆழமா சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு அறவர நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எல்லாம் சரியா நடக்கிறதுனால இது 100% உண்மைன்னு நம்பிட்டாங்க. என்ன சொல்றேன் எனக்கு புரியல. சகாக்கி பேரா, நான் சொல்ல வரது உனக்கு புரியலையா? புரியலனா விடு. அது ஹீரோ நாளைக்கு நீ ஸ்கூல் வரவே மாட்டியா? அதுக்கு அவளும் பார்க்கலாம், ஏன்னா வரது கொஞ்சம் ஆபத்து. ஆனா மிசாக்கி டக்குனு பின்னாடி ஒரு பொம்மை கீழே விழ அவளும் காணாம போயிடறா. சரி, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வழியா வீட்டுக்கு வர. அப்படியே சுத்தி படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏசி கூட ஆஃப் பண்ணல. கோவிச்சி வந்துட்டியா? என்னாச்சு, உடம்பு சொல்லையா? நல்லா தானே இருக்கீங்க? மேபி நல்லா இருக்கேன். நீங்க என்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க சொன்னீங்க, ஆனா என்னால முடியல. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? 9வது படிக்கும் போது இந்த கிளாஸ்ல நீங்க இருந்தீங்க. அதுக்கு அவங்களும் நான் கிளாஸ் 3ல தான் படிச்சேன். என்னது கிளாஸ் 3யா? கிளாஸ் 3ல அப்பல இருந்து ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. ஏன்னா 15 வருஷம் ஆயிடுச்சு. சரி, நான் இவனோட ஸ்கூல்ல இருக்கு. அதோட நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வச்சுக்க. அது என்ன உனக்கு தெரியும்ல? தெரியும். கிளாஸ் 3க்கு மட்டும் ரூல் வேற. அதோட எனக்கு ஒரே ரூல் மட்டும் போய் மாட்டேங்குது. அது என்ன ரூல்? 3வது ரூல். அது எல்லாத்தையும் கொஞ்சம் சமநிலையா வச்சுக்கணும். இல்ல நான் தெரிஞ்ச வேண்டியது வேற விஷயம் இருக்கு. என்ன நல்லா தானே இருக்கீங்க? இல்ல அந்த பறவையால என் தலைய வலிக்குது. இப்படி அவங்க சொல்ல அடுத்த நாள் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிடுது. கிளாஸ் ரூம்ல எல்லாரும் அசம்பாலையிட்டு இருக்க. சக்குராக்கி மேற்கு இருக்கிற படிக்கட்டு தானே யூஸ் பண்ணா, ஆனா பக்கத்துல இருந்து படிக்கட்டு யூஸ் பண்ணாம எதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து படிக்கட்டு யூஸ் பண்ணோம்? அது என்னன்னு எனக்கும் தெரியல. அவ கடைசி சாகறது மாதிரி யார பார்த்தா கோவிச்சு. அப்படி இந்த 3 பேர் என்னன்னா இந்த வருஷம் அது நடக்காதுன்னு நினைச்சேன். அதுக்கு பக்கத்துல இருந்து போனோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. உட்காரி செத்ததெல்லாம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மட்டும் தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிட கூடாது. ஒருவேளை ரூல்ஸ் மீறினால தான் இதெல்லாம் நடந்துச்சா? ஆனா இருந்தாலும் எதுக்காக கிளாஸ் 3க்கு நியூ ஸ்டூடண்ட் ஆட் பண்ணணும்? நம்மளோட பிரின்சிபல் புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. தெரிஞ்சதை இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் டீச்சர் ஆச்சு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. இல்ல டீச்சர்ஸும் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கோவம் வருது. நான் முதல் நாள் வந்திருந்தா இதெல்லாம் நடக்காமலே தடுத்திருப்பேன். இதை கேட்டு இவங்க 2 பேரும் அவளை சமாதானப்படுத்த நடந்தது நடந்துருச்சு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது மட்டும் தான் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்கு. இப்போ நம்ம புதுசா ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். அதே நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள வர கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அடுத்த சைடு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிட நம்ம ஹீரோ முன்னாடி டெஸ்க்கும் பின்னாடி டெஸ்க்கும் பாக்குறான். அந்த இடத்துல அவங்க 2 பேருமே இல்ல. அப்படியே பக்கத்துலயே தான் அந்த நர்ஸோட தம்பியும் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குனு திரும்பிக்க நம்ம ஹீரோ என்ன போன் எடுத்து போன் பண்றான். எங்க இருக்கீங்க? சரி கேட்கல. சரி, ஒரு வாரம் என் கூட வர முடியுமா? இன்னும் முடிச்சிருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. சரி, என்கிட்ட ஜூன் மாசம் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீல, அது என்ன என்கிட்ட சொல்ல முடியுமா? கொஞ்சம் சகாக்கி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதான். இதனால இப்ப என்னால அதை நான் சொல்றேன். நிலைமை ரொம்ப மாறிடுச்சு. இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா லீடருக்கு தான் இதெல்லாம் சரி பண்ற பொறுப்பு இருக்கு. ஆனா நீ இதுல தலையிட்டதுனால எல்லா நிலைமையும் அப்படியே தலைங்களா மாறிடுச்சு. சரி, நீங்க தானே இல்லாத விஷயத்துக்குள்ள தலையிட கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் இதை எல்லாத்தையும் அப்படி மாத்தி சொல்றீங்க? அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு
ஃபோன் கால் வர நான் தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் நேத்து என்கிட்ட அந்த மெயில் பண்ண சொன்னீல அதுவும் அந்த மிஸ்ஸாக்கிமே அவ உண்மையிலே இருக்காளா இருக்கா சரி அப்ப அவ பக்கத்துல எங்கச்சு இருக்காளா இல்ல அவ நீ ஸ்கூலே வரல சரி ஏன் இப்படி பதறீங்க என்ன நேத்து ராத்திரி என் தம்பிட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அவ அதுக்கு பதிலே சொல்லல அதோட போன வார ஆக்சிடென்ட்டையும் அந்த மைங்கிற பொண்ணை பத்தியும் கேட்டேன் அவ அதுக்கு என்ன சொல்ற அப்படிப்பட்ட பொண்ணை எங்க கிளாஸ்ல இல்லன்னு சொன்னா என்னது நீ சொல்றது உண்மையா ஆமா நான் சொல்றது உண்மைதான் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருப்பே அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் கனெக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது அப்படியே அந்த நர்ஸ் எலிவேட்டர்ல ஏற அந்த எலிவேட்டர் என்னன்னா அந்த ரூப் கட் ஆயிடுது டக்குனு மேல இருந்து கீழே விழ அந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்கறதோட இந்த இடத்துல எங்க எபிசோட் முடியும்